அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கருத்துக்களையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு முழு சுதந்திரம் இருப்பதாகவும், ஆண்களுடன் பேசக்கூடாது, அவர் அங்கு சென்றிருக்கக்கூடாது என பேசக்கூடாது என்றும், காதலிப்பது பெண்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து விசாரணையானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள், பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்த தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அந்த வழக்கானது தலைமை நீதிபதியுடைய ஒப்புதலுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கறிஞர் வரலட்சுமி மற்றும் மோகன்தாஸ் ஆகியோர் தாக்கல் செய்த வழக்கு தான் இன்றைக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுள்ள விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், முதல் தகவல் அறிக்கையை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள், இது சட்டவிரோதமானது, அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சிலரை பாதுகாக்க காவல்துறையினர் முயற்சிக்கிறார்கள், கைது செய்யப்பட்ட நபர் மீது 20 வழக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவருடைய பின்னணியில் செயல்படுவது யார் என்ற ஒரு கேள்வியும் மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் தான் இந்த முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டார்கள் என்பதை காவல் ஆணையரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தும் மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண்ணை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டப்பிரிவு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாதிக்கப்பட்ட மாணவி யார், அவருடைய பெற்றோர் யார், மொபைல் எண் என்ன என்ற விவரங்கள் அனைத்தும் வெளியாகி இருக்கிறது என்ற ஒரு வேதனையை மனுதாரர் தரப்பில் பதிவு செய்யப்பட்டது. அதனால் இந்த வழக்கினுடைய விசாரணையை தற்போதைக்கு, அதாவது இடைக்கால நிவாரணமாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்களுக்கு பதிலளித்து தமிழக அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அப்போது அவர் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசை பொறுத்தவரை இந்த புகாரில் இந்த ஒருவர் தான் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது காவல் ஆணையர் இவர் மட்டும்தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்னு சொல்லியிருக்கிறாரு என்ற ஒரு வாதம் மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட போது, புகாரில் இவர் மீது ஞானசேகர் மீது பெயர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு பதிவு செய்த 12-18 மணி நேரத்துல ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு வாதத்தை தெரிவித்தார். மேலும் அவர் ஆளுங்கட்சி நிர்வாகி அல்ல என்ற ஒரு வாதத்தையும் தலைமை வழக்கறிஞர் முன்வைத்தார்.